ஒரு 10 நாள் காத்திருப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணப்படுறது தான் வந்துட்டு திருவோணம். இப்போ நம்ம மலையாள ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஓணம் செலிப்ரேஷனோட வைப்ல தான் வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 26 தான் வந்துட்டு திருவோணம் இந்த இயர் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதை பத்தி சின்னதா தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணர் வந்துட்டு வாமன அவதாரம் எடுத்து எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு மகாபலி கிங் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. அந்த டைம்ல இந்த மகாபலி அப்படின்ற அந்த ராஜா வந்துட்டு தன்னோட ராஜ்யத்துல ஜாதி மதம் அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு ஈக்குவாலிட்டியோட வந்துட்டு அந்த ராஜ்யத்தை நடத்திட்டு வந்தாங்க. அந்த டைம்ல இந்த வாமன அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் வந்து கேட்டப்போ 3வது அடியா வந்துட்டு அந்த மகாபலி அவர்களோட தலையில வச்சிருவாங்க. ஸோ அவர் வந்துட்டு பாதாள உலகத்துக்கு வந்துட்டு போயிடுவாரு. அந்த பாதாள உலகத்துல இருந்து தன்னோட கேரளத்து மக்களை வந்துட்டு பார்க்கறதுக்காக மகாபலி ராஜா வந்துட்டு திருப்பியும் கேரளத்துக்கு வர நாளை தான் வந்துட்டு திருவோணமா நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த திருவோண நாள்ல மலையாள ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஓணக்கொடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புது ட்ரெஸ், அதை தான் வந்துட்டு மலையாளத்துல ஓணக்கொடி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓணக்கொடி எல்லாமே போட்டு ஒரு பூக்களம், இந்த 10 நாள் ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 நாள்ல ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பிச்சு குட்டி குட்டியா அந்த பூக்கோளம் வந்துட்டு போட்டு போட்டு ஒவ்வொரு நாள் அது அப்படியே பெருசாகி திருவோண நாள் அன்னைக்கு பெருசா வந்துட்டு பூக்கோளம் போட்டிருப்பாங்க. அண்ட் அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓண சத்யா தான். ஸோ சத்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ், அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் பொறுத்து அந்த டிஷ்ஷஸ் வந்துட்டு பெருகிட்டே போகும். இந்த இலையில இந்த இடத்துல தான் இந்த டிஷ் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு நிறைய வெரைட்டியான டிஷ் வச்சு கிராண்டான வெஜிடேரியன் ஃபீஸ்டாகவே வந்துட்டு அந்த ஓண சத்யா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த ஓண சத்யா சாப்பிட்றது, ட்ரெஸ் போடுறது, டெம்பிள்ஸ்க்கு போகிறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த திருவோண நாளோட ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கப்படுது. அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருவோணம் அப்படின்னாலே வள்ளங்களி, அதுதான் வந்துட்டு ஃபேமஸ் கேரளாலேயே. அந்த ஒரு பெரிய போட் இருக்கும், ஒரு 100 ஆஃப் ரோரர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஈக்குவாலிட்டி, டுகெதர்னஸ் அண்ட் யுனைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு காமிக்கிறதுக்காக அதோட சிம்பலைசேஷனாக தான் வந்துட்டு இந்த வள்ளங்களி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் டுகெதர்னஸை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தான் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல். மலையாள சுகத்துகள் எல்லாருக்கும் ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சங்கள்.